ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் சேலம் அஸ்ட்ரோ செல்வாவின் அன்பு கூர்ந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் சுய ஜாதகமும் அவரவர் கல்வி நிலைகளும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்க இருக்கிறோம். இது அனைவருக்குமே எளிமையாக புரியும் வகையில் பல விஷயங்களை நான் இதில் உட்படுத்தி கொடுத்துருக்கேன். பொதுவாகவே இன்ற காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் மட்டும் அல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினர் இது அல்லது வயது வந்த காலத்தில் கூட, அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டு கூட இன்றைய காலகட்டத்தில் கல்வி ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம இருக்கோம். இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்களா, ஜோதிட கல்விங்கிற ஒரு அற்புதமான இந்த கல்வியை ஒரு பிற்காலங்களில் தான் கற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கெல்லாம் கிடைச்சிது. அப்படிங்கும் பொழுது கல்வி அப்படிங்கிறதுக்கு வயதுங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது. அப்போ அனைவருமே ஒரு ஜாதகத்தில் அவரவர் பிறந்த ஜாதகத்தில் இந்த கல்விக்கான நிலைகள் எப்படி அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது தனக்கான விஷயங்களையும் பார்த்துக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நபர்களுடைய ஜாதக அமைப்பில் அவர்களது கல்வி நிலை எப்படி இருக்குது, எது போன்ற அவர்களை படிக்க வைக்கலாம், அவர்களுடைய தொழில் அமைப்பு அந்த கல்விக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது முழுமையாக நம்ம இதில் அடிப்படை விளக்கங்களோடு கொடுத்துருக்கேன். நல்லா கவனித்து பாருங்கள், பதிவை இறுதி வரைக்கும் பாருங்கள். பல முக்கியத்துவமான தகவல்களை நான் அங்கங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆகையினால் இதை மிஸ் பண்ண வேண்டாம். என்றென்றும் உங்களுக்கு ஒரு பல தகவல்களை கொடுக்கக்கூடிய, ஏன்னா கல்வி சார்ந்தது தாங்க தொழில். கல்வியின் அடிப்படையில் தான் தொழில் நம்ம போகிறோம். அப்போ தொழில் சம்பந்தமானது கல்வி சம்பந்தமானது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. இதில் கல்வின்னு சொன்னாலும் கூட அதர் சார்ந்த தொழில்களையும் நான் இணைத்து தான் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தொழிலுக்காக தனிப்பட்ட பதிவு போட இருக்கிறோம். அப்படின்னாலும் கூட இதில் இரண்டையுமே நான் ஓரளவு டச் பண்ணி தான் கொண்டு போயிருக்கேன். நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இப்போது இதுதாங்க ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் 1 முதல் 12 பாவங்களை நம்ம கொடுத்துருக்கோம். கல்வி அப்படின்னு வந்துட்டாவேங்க 2, 4, 5, 9, 11, 12 இந்த 6 பாவகங்களும் கல்வியை இண்டிகேட் பண்ணக்கூடிய பாவகங்கள். அடிப்படையில் 1, 4, 5, 9, 12 இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த பாவகங்கள் தான் ஒரு மனிதனுடைய கல்வி நிலைகளை முக்கியத்துவப்படுத்தி தனிப்பட்ட பொருட்டாக எடுத்து கூறுகிறது. இதில் முதல் இருக்கக்கூடிய 4 பாவமான 2, 4, 5, 9 மிக மிக முக்கியத்துவமான பாவகங்கள். இந்த கல்வியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 6 பாவகங்களும் எப்படி பிரித்து நமக்கு குறிப்புகளாக சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. நான் முடிந்த அளவிற்கு இது எல்லாமே லேர்னிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவேன். யாரும் கோவிச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவுகள்னாவே ரொம்ப வேகமாக இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு லேர்னிங் கற்றுக்கிறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால தான் கொஞ்சம் நிதானமாக தான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த 2ஆம் பாவம் என்பது தாங்க அடிப்படை கல்வி. நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தவுடனே நம்ம போய் இந்த எல்கேஜி, யூகேஜி இது மாதிரிலாம் ப்ரீகேஜிலாம் சேர்த்து விட்றோம். அங்கேருந்து ஆரம்பித்து 5th வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த நிலை தாங்க இந்த அடிப்படை கல்வி. அடுத்து இருக்கக்கூடியது உயர்கல்வி. இது 4ஆம் பாவம். அதாவது 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை வைத்துக்கலாம். இது உயர்கல்வி. இந்த உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த உயர்கல்விக்கு மேட்ச் ஆகும். சரி, அடுத்தது ஆராய்ச்சி கல்விங்கிறது 5ஆம் பாவம்.
உச்சக்கல்வின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கல்லூரி படிப்பு இருக்கு இல்லைங்களா? கல்லூரிக்கு +2 முடிக்கிறோம். கல்லூரி முடித்த பிறகு அங்கே தான் ட்ராக் எல்லாம் பிரியுது. என்னென்னமோ துறை இருக்குது. அத்தனை துறைக்கும் எல்லாம் பறந்து போகிறாங்க. குழந்தைகள் வீட்டிலிருந்து +2 வரைக்கும் படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிப்புக்காக போகிறாங்க. நம் இடத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். நம் இடத்தை விட்டு வெளியே செல்வது 9ஆம் இடம். அப்போ அது உச்சக்கல்வியை குறிக்கிறது. அப்புறம் பாருங்க, 11ஆம் பாவம் என்பது விருப்பக் கல்வி. அதாவது எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு சப்ஜெக்டிவாக இல்லைனாலும் அதை கொஞ்சம் ஆசையாக இருக்குது அந்த படிப்பை. இதில் வந்து என்னென்னா மானிட்டரி பெனிஃபிட் இருக்காது. ஆனால் இந்த படிப்பு நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சில விருப்பம் காரணமாக ஒரு கல்வியை கற்றுக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் விருப்பக் கல்வி. அது 11ஆம் பாவம். அடுத்து வெளிநாட்டு கல்வி. இப்போ நம்ம இந்தியாவிலேயே சில கல்விகள்லாம் இருந்தாலும் கூட, இப்போ மருத்துவம் இது போன்ற ஒரு சில துறைகள், இப்போ எம்எஸ் படிக்கிறேன்னு சொல்லி வெளிநாடு போகிறாங்க. எத்தனையோ கல்விகள் வெளிநாட்டுக்காக இப்போ பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி போகிறாங்க வெளியில். இவை அனைத்துமே 12ஆம் பாவகம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அடிப்படை கல்வி அப்படிங்கும் பொழுது என்ன அவசியமாக நமக்கு ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி. இப்போ இங்கே பாருங்க, 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த மேசத்தின் லக்னாதிபதி என்பவர் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் ப்ளஸ் புதன் ப்ளஸ் இந்த 2ஆம் அதிபதி. அப்போது லக்னாதிபதி புதன் 2ஆம் அதிபதி சிறப்பாக இருந்தால் அந்த குழந்தை அடிப்படை கல்வி சிறப்பாக கற்கும். இந்த புதன் தாங்க கல்விக்கு காரகன். இவரை வந்து வித்யாக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். வித்யாக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன் அப்படின்னு புதனையும் சொல்லுவோம். இன்னும் ஒரு சில கிரகங்களும் இருக்குது. ஆனால் முதன்மையான வித்யாக்காரகன் புதன். ஒருத்தர் கல்வியில் தலை சிறந்து அறிவுபூர்வமாக படிக்கிறாங்க அப்படின்னா புதன் சிறப்பாக அந்த ஜாதகத்தில் இருந்தால் ஹி இஸ் எலிஜிபிள், அதாவது எஜுகேஷனுக்கு அப்படிங்கிறது அங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து லக்னாதிபதியோட தொடர்பு ப்ளஸ் 2ஆம் அதிபதியும் இருக்கும் பொழுது அந்த குழந்தை நல்லா படிக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து 5ஆவதுக்கு அப்புறம் அந்த மிடில் ஏஜ், அந்த நடுத்தர கல்வி, உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய கல்விக்கு லக்னாதிபதிங்கிறவர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். இது பேசிக்கு. அதுக்கப்புறம் புதன்கிறதும் பேசிக். அந்த புதன் நல்லா இருக்கணும் எந்த கல்வியாக இருந்தாலும். ப்ளஸ் அடுத்த உயர்கல்விக்கு வரும்பொழுது 4ஆம் அதிபதி இங்கே இம்பார்ட்டன்ட் ரோலில் வருவார். இந்த 4ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த உயர்கல்விங்கிற ஸ்டேஜில் அவங்க நல்லா வருவாங்க. சில ஜாதகர் குழந்தை பருவத்தில் சின்ன வகுப்பில் நல்லா படிப்பாங்க, உயர்கல்வியில் போனால் கொஞ்சம் தடுமாறுவாங்க. சில குழந்தைகள் சின்ன குழந்தையில் ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ரொம்ப படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாலேஜ் வந்த பிறகு 6th 7th 8thலாம் வரும்போது ஸ்கூலுக்கு போவாங்க, நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே மாறும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். அடுத்து ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கக்கூடியது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன் அப்படி முக்கியம் அப்படின்னா, ஒரு கல்வியை கற்கிறோம், படிக்கிறோம், எந்த கல்வியாக இருக்கட்டும் படிக்கிறோம், அதை உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கு இல்லைங்களா? உள்ள மெமரிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா? நம்ம சொல்லக்கூடிய ஆழ்மனம், இந்த சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தருடைய சிறுமூளையில் போய் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த சிறுமூளையில் ஸ்டோரேஜ் ஆகிற படிப்பு தான் எந்த காலத்தில் கேட்டாலும் அவங்களால ரிவோக் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். அதனால தான் 5ஆம் இடத்திற்கு காரகாதிபதியை குருவாக நியமிச்சிருக்காங்க. அப்போ குரு நல்லா இருந்து, லக்னாதிபதியும் நன்றாக இருந்து, புதனும் நல்லா இருந்து, இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நன்றாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆராய்ச்சி கல்விங்கிறது ரொம்ப சூப்பராக வரும். பிஹெச்டி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்வி. இதுதாங்க உச்சக்கல்வி. அடுத்தது இந்த உச்சக்கல்வி தான் கல்லூரி படிப்பு. கல்லூரி படிப்பில் எந்த சேனலுக்கு வேணாலும் போகலாம். மெடிக்கலாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், அல்லது ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இருக்கலாம். எது வேணாலும் படித்தாலும் 9ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும், ப்ளஸ் லக்னாதிபதியும் புதனும் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு
9ஆம் இடம் குறிக்கக்கூடிய உச்சக்கல்வியும் சிறப்பாக சாத்தியமானதாக இருக்கும். அடுத்து விருப்பக்கல்வி. இந்த விருப்ப கல்விங்கிறது பாருங்க, மானிட்டரி பெனிஃபிட்டுங்கிறதுலாம் இருக்காது. எனக்கு இது படிச்சாகணும், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது மேலே ஒரு ஆர்வம் அப்படின்னு குழந்தை ஆசைப்படும், அல்லது பெற்றோர் ஆசைப்படுவாங்க. நீ இதில் வேலைக்கு போறியோ இதனால் என்னவோ தெரியாது, நாங்களாம் அந்த படிப்பை படிக்கலை, நீயாவது இந்த படிப்பை படித்தே ஆகணும் அப்படின்னு பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடமான விருப்பக்கல்வி ஒருத்தருக்கு அமையணும் அப்படின்னா அந்த 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ப்ளஸ் புதன் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்த வெளிநாட்டு கல்வி. இதுக்கு தன்னுடைய குழந்தைகள் அல்லது குறிப்பிட்ட நபர் ஒருவர் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கட்டாயமாக 12ஆம் பாவம் சுபத்துவமாக இருக்கணும். 12ஆம் பாவம் சுபத்துவமாக இருக்கணும், ப்ளஸ் லக்னாதிபதி புதன் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறுவதற்கு நாம் ஒவ்வொரு சாப்டர்லையும் சொன்ன அந்த கிரகம், லக்னாதிபதி அல்லது 2ஆம் அதிபதி இது சார்ந்த தசா நடப்பில் இருக்கும் பொழுது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை, அவங்க அந்த படிப்பில் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக வந்துடுவாங்க. அந்த தசாநாதன் என்பவர் அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துருவார். அதே சமயத்தில் இந்த மேச லக்னத்திற்காகவே நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ அடிப்படை கல்வின்னு பார்க்குறோம். இங்கே லக்னாதிபதி செவ்வாய், புதன், 2ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த 2ஆம் அதிபதிங்கக்கூடிய சுக்கிரனுக்கு இந்த புதன் வந்து ஒரு நட்பு கிரகம்தான். அப்போ இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது குரு திசையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பருவத்தில் சுக்கிரனுக்கு குரு வந்து ஆகாது, பகை கிரகம். அப்போ அந்த குரு தசை நடக்கும் பொழுது இந்த குழந்தை வந்து அடிப்படை கல்வியில் அடம் பிடிக்கும், சரியாக படிக்காது, பேரண்ட்ஸுக்கு கோஆர்டினேஷன் கொடுக்காது, எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணாது. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை அந்த தசா கொடுக்கும். அப்போது என்னன்னா, இதில் கூறப்பட்டுள்ள இந்த கிரகங்கள் தொடர்பில் பகை கிரகங்கள் நடப்பில் தசா நடத்தாமல் இருக்கும் பொழுது இதற்கு 100% சாத்தியமாக வந்துடுங்க. அதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு குறிப்பு. தசாநாதனும் இணைந்து ஒத்துழைக்கணும். இந்த தசாநாதன் ஒத்துழைக்காக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணினாலும் இதற்கான எலிஜிபிலிட்டி அந்த குழந்தைக்கு உண்டு, அதற்கான அறிவு உண்டு. ஆனால் அந்த குழந்தை கல்வி பயில்வதற்கான சிரமங்கள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க. அடுத்து இந்த கல்வி பாவகங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான தன்மைகள் இந்த கல்வியில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கல்வி அறிவுன்னு சொல்கிறோம், 2வது கிரகிக்கும் தன்மைன்னு சொல்கிறோம், 3வது நிலை தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம், 4வது நிலை மனப்பாடம் அப்படின்னு சொல்கிறோம், மெமரி இல்லைங்களா, மெமரி. 5வது நிலை விடாமுயற்சி, 6வது நிலை அதிர்ஷ்டங்க. இது எதுவுமே இல்லைனாலும் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டங்கக்கூடிய பாவகங்கள் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி வின் பண்ணிடுவாங்க. சரி, இந்த கல்வி அறிவுங்கிறதுக்கு என்ன கிரகம் அப்படின்னா புதன் தாங்க. புதன் நல்லா இருக்கு அப்படின்னா கல்வி அறிவு சிறப்பாக அவருக்கு வந்துடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, குரு வந்து நல்லா இருக்கணுங்க. இந்த குரு நல்லா இருக்கும் பொழுது என்னென்னா நல்லா எதையுமே வந்து அப்சர்வேஷன் இருக்கும், உள்ளே போய் எல்லாமே அவர்களுக்கு. அதாவது ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்கிறத வந்து லிசன் பண்ணுவாங்க நல்லா. லக்னாதிபதி சூரியன் அப்படிங்கிறவங்க தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. ஏன்னா கல்வியும் சரி எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ஜாதகருக்கு தன்னம்பிக்கை நிறையா இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கிறவர் லக்னாதிபதி மற்றும் சூரியன். மனப்பாடம் பண்ணும் இல்லையா,
எந்த கல்வியாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணால் தானே நாளைக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மனப்பாடத்துக்கு சந்திரன் நல்லா இருக்கணுங்க. இப்போ ஒருத்தருக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் சந்திரன் மட்டும் நீசமாக இருக்குது, அல்லது ராகு கேதுவோடு இணைந்து ஒரு கிரகணம் தோஷத்தில் மாட்டிக்குது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் பகை கிரகங்கள் முன்பின் இருந்து ஒரு பாவகர்த்தர் யோகத்தில் மாட்டிக்குது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் சந்திரன் பலவீனம் அடைந்தால் நல்லா படிப்பார், எல்லாம் செய்வார், சுச்சுவேஷன் நல்லாயிருக்கும், அப்சர்வ் பண்ணுவார், ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார், தன்னம்பிக்கை இருக்கும், பிறர் சொல்லக்கூடிய அறிவுரையெல்லாம் தெரிஞ்சுக்குவார். ஆனால் இன்றைக்கி படித்தது நாளைக்கு மறந்துடும், மனப்பாடம் பண்ண முடியாது, மெமரியில் போய் ரெக்கார்ட் ஆகாது. தொடர்ச்சியாக நான் அதை பண்ணணும், பாஸ் பண்ணணும், நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த முயற்சி, விடாமுயற்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு செவ்வாயும் 3ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இப்போ செவ்வாய் அப்படிங்கக்கூடிய இங்கே செவ்வாய்ங்கிற பாருங்கள் லக்னாதிபதியாக வராரு, 3ஆம் அதிபதிங்கிறவர் புதனாகவே வராரு. இதுபோல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 3ஆம் அதிபதியை பார்க்கணும். இப்போ ரிஷப லக்னமாக இருந்தால் சந்திரன் நல்லா இருக்கணும், இந்த கடக லக்னமாக இருந்தால் இங்கேயும் புதன் நல்லா இருக்கணும், இங்கே கன்னி லக்னமாக இருந்தால் விருச்சகத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிறப்பாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு விடாமுயற்சிங்கிறது சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள் அதிர்ஷ்டங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தாங்க கைகூடும். மேலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒருத்தருக்கு இருக்குது. ஆனால் கேந்திரத்தில் முக்கியமான பாவமான 4 + 9 என்பதி ஒருத்தருக்கு வலு இழந்துட்டால் இவர்களும் அந்த தடையை அடைவார்கள். அதே போல் 5ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். அடுத்து பாருங்க, பாவகங்கள் சார்ந்த கல்விகள். இப்போ இதெல்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்துக்கும் உரிய சில கல்விகள் அப்படின்னு நம்ம தரம் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் பாவம் அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய செல்ஃபுக்கு மேன்மைக்கு என்ன கல்வியோ அதை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேர் எடுப்பார். அவருக்கு கல்வியில் திருப்தி ஏற்படணும், அவருடைய கல்வியில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு பாதுகாப்பான கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஜாதகர் வந்து நினைப்பார். யார் என்ன சொன்னாலும் சரி அவர் அதை நினைப்பார். இது எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை படிக்குது, படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னதில் சொல்லியிருக்கோம், அடிப்படை கல்விக்கு 2ஆம் பாவம்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2ஆம் அதிபதி 1ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த பலன் அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்து 2ஆம் பாவம் அப்படிங்கிறதுல பாருங்கள், பொருளாதாரம் சார்ந்த கல்வி. இந்த கல்வியை நான் படித்தா எனக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு மெயினாக இருக்கும். சாப்பாடு கிடைக்குமா, அல்லது உணவு சார்ந்த தொழில் ஏதாவது நான் செய்ய முடியுமா, என்னுடைய மொழியை டெவலப் பண்ண முடியுமா, என்னுடைய பேசும் வித்தையை நான் அதிகரிக்க முடியுமா, என்னுடைய தாய்மொழி சார்ந்த கல்வியில் வந்து நான் மேம்பட முடியுமா. இப்போ தமிழ் எப்படின்னா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவர்களுக்கு படிக்க வைத்தால் ரொம்ப சிறப்பு வரும். அதே போல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா, மார்க்கெட்டிங் இது சார்ந்த கல்வி இதெல்லாம் வந்து படித்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தர் 9ஆம் பாவம் அதிபதி 2ல் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் பாவங்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், அது வந்து வெளியில் போய் படிக்கக்கூடிய உச்சக்கல்வி, அதாவது கல்லூரி படிப்பு. இந்த கல்லூரி படிப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் 2ல் வந்து நிற்குது அப்படின்னா இவர்களுக்கு இந்த தன்மை எல்லாமே இருக்கும். அதே போல் 3ஆம் பாவம், 3ஆம் பாவத்தில் இந்த கல்வி சார்ந்த இந்த 2, 4, 5, 9 இந்த பாவக அதிபதிகள் இருக்கும் பொழுது அவர்கள் எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, விளம்பரத்துறை, கம்ப்யூட்டர், அப்புறம் இந்த ஏஐ இன்டெலிஜென்ட்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக படிக்கிறாங்க, அது நல்லா படிக்கிறாங்க, நிறைய இப்போ அது ஃபீச்சர் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதுபோல் படிப்புகள், சுற்றுலா சார்ந்த கல்வி, அப்புறம் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எவ்ரிவேர். அது நீங்கள் டிவியாக இருக்கலாம், எதேதோ இருக்குது இன்றைக்கி. அந்த சார்ந்த எத்தனை விதம் இப்போ புரோக்கரேஜ் பண்ணுறாங்க, மீடியேட்டர் சொல்கிறோம், திருமண தகவல் மையம் அப்படிலாம் வச்சு நடத்துகிறாங்க. தகவல் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடம் குறிக்குது.
இந்த 3ஆம் இடத்தில் கல்வி பாவக அதிபதிகள் 2, 4, 5, 9 இதில் 2ங்கிறத கூட விட்டுறலாம். 4, 5, 9 ரொம்ப முக்கியம். இந்த 4, 5, 9 அதிபதிகள் இதில் தொடர்பு பெறும் பொழுது இது போன்ற கல்வியை, இது சார்ந்த கல்வியை படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் இந்த கல்வி பாவக அதிபதிகள் 4ஓடு தொடர்பு பெறும் பொழுது உற்பத்தி சார்ந்த கல்வி, விவசாய கல்வி, கட்டுமானம் சார்ந்த கல்வி, கட்டுமானங்கிறது சிவில், அதாவது சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சார்ந்த கல்வி, வாகனம் வெஹிக்கிள் சார்ந்த படிப்புகள் நிறையா இருக்குது. அந்த மோட்டார் வெஹிக்கிள் அந்த எம்எம்பி அப்படி இப்படிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இது போன்ற கல்விக்கு தொடர்புகள் அங்கே நிறையா கிடைக்கும் அவர்களுக்கு. அது போன்ற கல்வியை படிக்க வைக்கும் பொழுது அவர்களுக்கு மேலான ஒரு தன்மை, அவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 5ஆம் பாவத்தோடு கல்வி பாவக அதிபதிகள் தொடர்பு பெறும் பொழுது குழந்தை சார்ந்த கல்வி, மனநலம் மற்றும் மன வளம் சார்ந்த கல்வி. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கலாக குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மனநலம் சார்ந்த ஸ்கூல் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் நடத்துவாங்க, அதில் வேலை செய்கிறவங்க, இல்லை அதில் சொல்லித்தரதுக்கு உண்டான கல்வி, இது போன்று தொடர்புடைய கல்விகள் அங்கே வந்துருங்க. இப்போ 6ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்பொழுது ஆயுதம், சேவை, ஊழியம், சட்டம், மருத்துவம் இவை போன்ற கல்விகள். ஆயுதம் அப்படிங்கிறது என்னது? துப்பாக்கி, இந்த மாதிரி ஆயுதம், போராடக்கூடிய ஆயுதம், கத்தி, இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களும் நம்ம எந்த வேணாலும் ஆயுதங்களை எடுத்துக்கலாம். இது போன்ற விஷயங்கள். அதே போல் ஒருத்தர்கிட்ட போய் நாம் வந்து அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்கக்கூடிய கல்வி, சட்டம், மருத்துவம் அல்லது சில இஷ்யூஸு. அதே போல் இதில் நோயையும் சேருங்க. நோய் தொடர்பான நோயை குணப்படுத்தக்கூடிய கல்வி, அதாவது மருத்துவம் சார்ந்த எல்லாமே இங்கே வரதுனால அந்த நோய் இதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்க்ளூட் ஆகிடுதுங்க. அடுத்து பாருங்கள், 7ஆம் பாவம்னு வரும்பொழுது கூட்டாளிகளோடு இணைந்து சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி, அப்புறம் கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து செய்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பல நண்பர்களோடு இணைந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல். நிறைய இந்த பாருங்கள், ஒரு ஹாஸ்டலில் தங்கி நண்பர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே என்னென்னா 7ஆம் இடம் தொடர்பு பெறும். 8ஆம் இடம் தொடர்பு பெறும் பொழுது ஜோதிடம், அகழ்வாராய்ச்சி, பழங்கால வரலாறுகள், தீவிரமான ஆராய்ச்சி கல்விகள் இவை எல்லாமே 8ஆம் இடம் தொடர்பில் கிடைக்கக்கூடியது. 9ஆம் இடம்னு பார்க்கும் பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பான கல்வி, மதம், சாஸ்திரம், பாரம்பரியம் தொடர்பான கல்வி மற்றும் உச்சக்கல்வி. இது எல்லாமே 9ஆம் பாவம் தொடர்பு பெறும் பொழுது ஜாதகருக்கு எளிமையானதொரு கல்வியாக அவருக்கு படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும். 10ஆம் இடம் தொடர்பு பெறும் பொழுது தொழிற்கல்வி, அரசியல் கல்வி இது போன்ற நிலைகள் ஜாதகருக்கு ஆர்வத்தை கொடுக்கும். 11ஆம் இடம் தொடர்பு பெறும்போது வருவாய் தொடர்பான கல்வி, ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிலைகள், பல பட்டங்களை பெறக்கூடிய கல்வி நிலைகள், இவரையெல்லாம் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். 12ஆம் பாவம் தொடரும் பொழுது வெளிநாட்டு கல்வி, நம்ம ஊரை விட்டு கடல் தாண்டி விமானத்தில் செல்வதோ, கப்பலில் செல்வதோ, இது போன்ற நிலையில் சென்று போய் கல்வி படிக்கக்கூடிய நிலையை அது குறிக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம கல்வியை பற்றி பார்த்துட்டோம், எப்படி கிரகங்கள் சம்மந்தப்படணும், பாவகங்கள் சம்மந்தப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். கல்வியில் பிரிவுகள்னு இருக்குது இல்லைங்களா, இதுதானே ரொம்ப முக்கியம். கல்வியில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி லட்சக்கணக்கான படிப்புகள் இருக்குது. இதுதான் இல்லை, ஏகப்பட்ட படிப்பு இருக்குது. சின்ன சின்ன ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கல்வி சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம்னா நம்மளால் படிக்க முடியல. ஒரு புக்லெட்டாக கொடுக்குறாங்க, அவ்வளோ படிப்புகள் இருக்குது. ஆனால் இதை நம்ம பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். பொறியியல் கல்வி, மருத்துவக் கல்வி, கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகள், வாக்கு மற்றும் சாஸ்திர சம்பிரதாயம் ரீதியான படிப்புகள். ஒரு இருக்கக்கூடிய படிப்புகளை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி 4 பிரிவாக பிரிக்கும் பொழுது ஜாதகருக்கு முதல்ல பொறியியல் கல்வின்னு எடுத்துக்கும் பொழுது, இந்த பொறியியல் கல்வின்னு வரும்பொழுது இயந்திர பிரிவு, மின்னியல் பிரிவு, கட்டட பொறியாளர் பிரிவு, வாகன பொறியியல் பிரிவு, கப்பல் பொறியியல் பிரிவு, விமானம், கம்ப்யூட்டர், இப்படி இதில் பாருங்கள் எக்ஸ்பேண்டபிளாக எல்லாம் பிரிஞ்சு போகுது. இப்படி பிரிந்து போகும் பொழுது இந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இப்போ இயந்திரம் அப்படின்னு வரும்பொழுது
அங்கே சனியும் செவ்வாயும் 2 பேருமே அங்கே சேருவாங்க. சனிங்கிறது இரும்பு தொடர்பானது. செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தோடு தொடர்புடையது செவ்வாய். அப்படிங்கும் பொழுது, இங்க செவ்வாயும் சம்மந்தப்படுவாரு, சனியும் சம்மந்தப்படுவாரு. மின்னியல் பிரிவுன்னு வரும்பொழுது, செவ்வாயும் தொடர்பு பெறுவாரு. இங்க சூரியன் கொஞ்சம் தொடர்பு பெறுவாரு. கட்டிடம்னு வரும்பொழுது, அங்கே சுக்கிரன் தொடர்பு பெறுவாரு, செவ்வாய் தொடர்பு பெறுவாரு. பாருங்க, பொறியியல் அப்படிங்கிறது காமனா ஒன்று இருந்தாலும், 9ஆம் பாவகம் தொடர்பாக இருந்தாலும், அதற்குள் வரும்பொழுது கிரகங்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு ஏற்ப மாறும். வாகனம் அப்படின்னு வரும்பொழுது சுக்கிரன் தொடர்பு வரணும். கப்பல் பொறியியல் பிரிவுன்னு வரும்போது அங்கே சந்திரனுடைய தொடர்பு கண்டிப்பாக வரணும். விமானம் அப்படின்னு வரும்பொழுது அங்கேயும் வந்து சுக்கிரன் வரணுங்க. அதே போல் காற்று ராசி தொடர்பு கண்டிப்பாக வரணும். கம்ப்யூட்டர்னு வரும்பொழுது ராகுவின் தொடர்பு வரணும். இப்போ இங்கே எத்தனை கிரகங்கள் மாறுது பாருங்க. ஸோ இந்த தொடர்புகளை எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த தொடர்பு இருக்குன்னா இது போன்ற கல்வியை அந்த ஜாதகருக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம், படிக்க வைக்கலாம். அடுத்து மருத்துவ கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மருத்துவ கல்வியில் பாருங்க, மருந்து, மாத்திரைகள், அறுவை சிகிச்சை, பெண்கள் நலம், குழந்தைகள் நலம், உடலில் உள்ள உள் உறுப்புகள் சார்ந்த கல்வி, அதுக்கப்புறம் அதில் பார்த்தோம்னா ரத்தம், நரம்பு, எலும்பு, கண், மூளை, மூக்கு, தொண்டை, வாய், தோல், இப்படி ஏராளமான பிரிவுகள் சார்ந்து இருக்குது. அது இல்லாத இவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ இது போன்ற தொழில்நுட்ப உதவிகள் கூறக்கூடிய கல்விகள், மருந்து மாத்திரை விற்கக்கூடிய அதுக்கு கடைகள், சந்தைப்படுத்தக்கூடிய படிப்பு, அப்புறம் அதனுடைய தொழில் சார்ந்த கல்விகள், இப்படி மருத்துவத்திலேயே எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள்னு வரும்பொழுது பொதுவாக பாருங்க, ஒரு துறையில் நல்ல கல்வி உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கன்னா நம்ம புதனை சொல்லியிருக்கிறோம், குருவை சொல்லியிருக்கிறோம், பாவகங்களை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் சொன்னாலும் கூட இயற்கையில் ஒருவர் நல்ல உயர்தரமான கல்வி உயர்தரமான நிலைக்கு செல்லணும்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், குரு, செவ்வாய், இவங்க 3 பேரும் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க. இதில் குறிப்பாக மருத்துவம்னு வரும்பொழுது செவ்வாயும் கேதுவும் கண்டிப்பாக தொடர்பு பெறணும். இதில் பாருங்க, விருச்சிக ராசி அப்படிங்கக்கூடிய இந்த 8ஆம் பாவம், இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம்ங்கிறது தாங்க மர்மம். ஒரு யாருக்குமே புலப்படாத ஒன்றை கண்டுபிடித்து வெளியிடுவது. இப்போ ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் இருக்குன்னா பல காரணத்தினால காய்ச்சல் இருக்கும். இவருக்கு எதனால் இந்த காய்ச்சல் வருதுங்கிறத ஒரு டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? அப்போ அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய, அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கறது இந்த 8ஆம் பாவம். அப்போ 8ஆம் பாவம் கிரகத்தில் பார்க்கும் பொழுது கேதுங்க. அப்போ செவ்வாயோடு கேது தொடர்பு பெறும் பொழுதும், இந்த விருச்சிக ராசி ப்ளஸ் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய், இவர்கள் இந்த 2 கிரகங்களும் மருத்துவத்திற்கு மிகவும் இன்றியமையாத கிரகங்கள். அதே போல் ஒரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சூரியனுங்க. அவர் தான் உயிர் சக்தி. அப்போ அந்த உயிர் சக்தியை வந்து பலப்படுத்தக்கூடிய திறன் ஒருத்தருக்கு டாக்டருக்கு வேணும் இல்லைங்களா? அதனால தான் சூரியனும் ஒரு டாக்டருக்கு வலிமையாக இருக்கணும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியன், செவ்வாய், குரு இது 3மே நல்லா இருக்கும். ப்ளஸ்ஸு கேது சுபத்துவமாக, அதாவது குரு, சந்திரன், புதன் இது போன்ற சுப கிரகங்கள் தொடர்புகளில் இந்த கேது இருப்பாருங்க. அப்படி இருக்கிறவர்கள் தான் மருத்துவத்தில் நல்லதொரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் வர்றது கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகள். அதில் ஏராளமான படிப்புகள் இருக்குது. இந்த படிப்புகளுக்கெல்லாம் வந்து இயற்கையிலேயே புதன் நல்லா இருந்தவ போதுமானதுங்க. புதன், அதாவது புத்தக படிப்பு மட்டுமே தான் இருக்குது, அதில் பிசிக்கலாக எதுவும் கிடையாது. ஒரு லேபில் போய் ஒர்க் பண்ணுறது, பிசிக்கலாக டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் இது மட்டும்தான் இருக்குது, புத்தகத்தோடு சரிங்க அப்படின்னா அங்கே புதன் மட்டும், குரு மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க. ஆனால் இதில் சயின்ஸும் ஆட் ஆகுது, அதில் லேபு டெஸ்ட்டு, கெமிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் வருது அப்படின்ட்டா அங்கே ராகு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ராகு, அந்த புதன் கல்வி பாவகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாவகங்களோடு தொடர்பு பெற்றால் மட்டும்தான் இந்த அறிவியல் சார்ந்த படிப்புகளை இவர்கள் படிக்க முடியும். அல்லனா அது வந்து படிக்க முடியாதுங்க. அதே போல் பாருங்கள், இங்கே இந்த கேது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது என்னன்னா, இந்த கேது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழையது அப்படின்னு சொல்லும் பொழுது
ஒரு இப்போ படிப்பிலேயே இந்த வரலாறு சார்ந்த படிப்புலாம் இருக்கு இல்லைங்களா? வரலாறு, ஹிஸ்ட்ரிக்கல் அந்த மாரி ஹிஸ்டோரிக்கல் படிப்புலாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா, சனி, கேது தொடர்பு அங்க இருக்கணுங்க. இப்ப சனி தான் வந்து பழமையான பாரம்பரிய விஷயங்கள். அப்படிங்கும் பொழுது, சனி சம்மந்தப்பட்டாரு, இவருக்கு படிப்பு வராது அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடக்கூடாதுங்க. அது சம்மந்தப்படும் பொழுது, அது போன்ற படிப்புகள் வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு வரும்போது, அவர் ரொம்ப சக்சஸ்ங்க ரேட்டிங்கா வருவாரு. ஒவ்வொரு கிரகங்களும் தொடர்பு பெறுறதுக்கு தகுந்த மாரி கல்வி நெறையா இருக்கு. கிரக தொடர்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது, அது ஏகப்பட்டது அதற்குள்ள வரும். ஆனா, இப்ப பாருங்க பதிவு நமக்கு ரொம்ப பெருசா இருக்கனால, அதுக்கு கிரக தொடர்புகள் கல்விக்கு இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். அடுத்த படிப்பு பாருங்க, தன்னுடைய வாக்கு மற்றும் சாஸ்திர சம்பிரதாயம் சார்ந்த கல்வி. இப்ப ஜோதிடம், வாஸ்து, மந்திர சாஸ்திரம் இது மாரி கல்விலாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இவை எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, ஆ இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கணுங்க. இது எல்லாமே 5ஆம் பாவத்துக்குள்ள வந்துருது. நீங்க 5ஆம் பாவத்திற்குள் இருக்கக்கூடிய கல்வியை பெரிதளவுக்கு பணம் பண்றது, பெரிதளவுக்கு இதெல்லாம் செய்யறதுங்கிறது சாத்தியம் கம்மிங்க. ஆனா, இந்த 5ஆம் பாவகம் தொடர்பான கல்வியை ஒருவர் கற்கும் பொழுது, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது போன்ற நிலைகளை அது குடுக்கும். அந்த ஒரு வகையில வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. பிளஸ்ஸு அ புண்ணியம் சேர்க்கக்கூடிய கல்வியும் இந்த 5ஆம் இடம் தொடர்பான கல்விதாங்க. இப்படி கல்வி தொடர்பான விஷயங்களை நம்ம சுருக்கமா தான் சொல்லணும்னு நெனைச்சோம். பட் இருந்தாலும் 30 நிமிடம் ஆயிடுச்சு. முழுமையாக இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்.